உதயநிதி ஸ்டாலின் யாரு? கலைஞர் பேரண்டா அவரு. தமிழகத்தை காக்க வந்த திராவிட வாரிசுடா அவரு. அவர் மேல இப்படி ஒரு பொய் வழக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணா திமுக தொண்டர்கள் சும்மா இருப்பாங்களா? கடைசியில கிளைமேக்ஸை பாருங்க. என்னமோ மதுரை கள்ளழகர் ஊர்வலத்தில் போற மாதிரி தொண்டர்கள் உதயநிதி ஸ்டாலினை கார்ல ஏத்தி கள்ளழகர் ஊர்வலம் போல கூட்டிட்டு போனாங்க பாருங்க. செங்கிப்பட்டியில் அந்த 50,000 பேர். தஞ்சை திமுக தொண்டர்களே உங்களுக்கு ஒரு சபாஸ் நிரூபிச்சிட்டீங்க. பழைய திமுக காரன் இப்படிதான்டா இருப்பான் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்டீங்க. எப்படியாச்சும் உதயநிதி ஸ்டாலினை இன்றைக்கு இரவு முழுக்க தூங்க விடாமல் செஞ்சிடலான்னு பார்த்தீங்க. கடைசியா பார்த்தா அவர் கள்ளழகர் மாதிரி ஊர்வலம் போயிட்டாரு. அரெஸ்ட் பண்ண சொன்ன முதலமைச்சர் விஜய்க்கு தான் நேற்று இரவு தூக்கமே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். எங்க சென்னையில் அரெஸ்ட் பண்ணி தஞ்சாவூருக்கு கூட்டிட்டு வரீங்க. திருச்சி பைபாஸ்ல பார்த்தா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 1000, 2000, 5000 திமுக தொண்டர்கள் குவிஞ்சிட்டாங்க. திமுக தொண்டர்களுக்கு அது ஒரு வைப்பு மாதிரி ஆகி போச்சு. சூர்யா ஒரு படத்தில் சொல்லுவார்ல, நீங்க என்ன கடத்தலடா, நான் தாண்டா உங்களை கடத்திட்டு போறேங்கிற மாதிரி போலீசார் வாகனத்துக்கு பின்னாடி திமுக என்னமோ ரோடு ஷோ மாதிரி போறாங்க. வழி எங்கும் திமுக தொண்டர்கள். உண்மையிலேயே இந்த அரசு உதயநிதி ஸ்டாலினை கைது பண்றேன்னு சொல்லி திமுக தொண்டர்களுக்கு ஒரு நல்ல வைபை கொடுத்து அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டிருச்சுன்னே சொல்லணும். சென்னையிலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் கிட்டத்தட்ட 1000, 5000 வழியிலேயே காத்திருந்த தொண்டர்களே 5 லட்சம் பேருக்கு மேல இருக்கும். கடைசியா தஞ்சாவூர்ல அந்த ஸ்டேஷன்ல விசாரிக்க போறோம், இந்த ஸ்டேஷன்ல விசாரிக்க போறோம்னு அலை கழித்து தஞ்சைக்கு பக்கத்தில் இருக்க செங்கிப்பட்டி ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போனப்பையும் அவ்வளவு மழை, 1 மணி நேரம் விடாத மழையிலையும் 50,000 பேர் காத்து கிடந்து உதயநிதி ஸ்டாலின் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியில வந்த உடனே வெண்டியெல்லாம் வெடிச்சு அப்படியே கள்ளழகர் போல கார் மேல உட்கார வச்சு ஊர்வலமா கூட்டிட்டு போனாங்க தஞ்சை திமுக தொண்டர்கள். என்ன நினைச்சிட்டு பண்ணாங்கன்னே தெரியல. உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணிட்டா திமுக தொண்டர்கள் அப்படியே அமைதியா இருப்பாங்கன்னு நினைச்சீங்களா? திமுக தொண்டர்கள்ட்ட மிகப்பெரிய எழுச்சியா ஆயிடுச்சு. இதனால எப்படியாச்சும் உதயநிதி ஸ்டாலினை அரெஸ்ட் பண்ணி சட்டசபைக்கு வரவிடாமல் பார்த்துக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணீங்க. உயர் நீதிமன்றம் சம்மட்டியாலையா நம்ம தலையில கொட்டும் அப்படின்னு தெரிஞ்சு இதை பண்ணீங்க. கடைசியா பார்த்தா உங்களுக்கு தான் தூக்கம் இல்லாமல் போயிடுச்சு. டிவிகே விஜய் அரசு அரெஸ்ட் பண்றேங்கிற பேர்ல திமுகவுக்கு ஒரு ஃப்ரீயா ரோட் ஷோவே நேற்று ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவரே ரோடு பூரா கருப்பு சிவப்பு படை தான். சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டுங்கிற மாதிரி திமுகவினருக்கு ஒரு புதிய உற்சாகம் கொடுத்துருச்சு இந்த மைனாரிட்டி டிவிகே அரசு. இத்தனைக்கும் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நானும் போயிருந்தேன். அவர் அப்படி ஒன்றும் பேசவே கிடையாது. கீழே இருந்த தொண்டர்கள் சொன்னதையும் அவர் பேசினதையும் வச்சு கட்டி வெட்டி ஒட்டி இன்றைக்கு டிவிக்கு ஐடிவி மூலமாக உதயநிதி ஸ்டாலின் என்னமோ ஆபாசமாக பேசினதாக ஒரு பொய் குற்றச்சாட்டை போட்டு திமுக தொண்டர்களெல்லாம் உசுப்பேத்தி விட்ட டிவிகே விஜய் அரசுக்கு வாழ்த்துக்கள்.